Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கிருஷ்ணகிரியில் 2885 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்க்கலாம். ஒவ்வொரு தனிமனிதனுடைய கோரிக்கையும் நிறைவேற்றி வருகிறோம். அதனாலதான் மக்கள் கிட்ட திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கான ஆதரவு நாளுக்கு நாள் பெருகி வருகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் நியாயமாக 9 மணி அளவு 10 மணி அளவில் வந்து சேர்ந்திருக்க வேண்டும். நாங்கள் ஒசூர் விமான நிலையத்தில் வந்து 9 மணிக்கு இறங்கினாலும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் வந்து நிச்சயமாக சேர்ந்திருக்க முடியும். ஆனால் வருகிற வழியெல்லாம் ஆங்காங்க இருக்கக்கூடிய மக்கள், பெண்கள், இளைஞர்கள், ஆண்கள், முதியவர்கள், விவசாய பெருங்குடி மக்கள் சாலை நெருமறையில் நின்று எங்கள் வாகனத்தை வழிமறித்து வரவேற்று அவர்கள் எங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினார்கள். ஆகவே அதையெல்லாம் முடித்துவிட்டு இங்கு வந்து சேருவதற்கு தாமதமாக இருக்கிறது. தாமதமாக வந்த காரணத்தால் நான் முதலில் உங்களிடத்தில் வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த ஆட்சியின் மீது, இந்த திராவிட மாடல் ஆட்சியின் மீது அதை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலினாக இருக்கக்கூடிய என் மீது அவர்கள் காட்டக்கூடிய அந்த பாசம், அந்த அன்பு இன்றைக்கு இங்கே வந்து சேருவதற்கு தாமதமாகி நேர்ந்திருக்கிறது. அதனால்தான் தயவு கூர்ந்து அதை பொறுத்தல வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டவனாக நின்று கொண்டிருக்கிறேன். இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாத எதிர்க்கட்சிகள் ஆக்கபூர்வமான எந்த விமர்சனத்தையும் வைக்க முடியாமல் வயிற்றெரிச்சல் காரணமாக திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை எதையும் நிறைவேற்றல என்று பொத்தாம் பொதுவா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு பழமொழி உண்டு, பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்க அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதுதான் என்னுடைய நினைவுக்கு வருகிறது. நான் கூற விரும்புகிறேன், ஆட்சி பொறுப்பு கருதுவதற்கு பிறகு நான் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் மட்டுமல்ல, சொல்லாத வாக்குறுதிகளான காலை உணவு திட்டம் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்பட்டதா, புதுமை பெண் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா, தமிழ் புதல்வன் திட்டம் நாங்கள் வந்தால் நிறைவேற்றுவோம் என்று உறுதி தந்தோமா, நான் முதல்வன் அதை பற்றி குறிப்பிட்டு சொன்னோமா, மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்க 48 குறிப்பிட்டு காட்டியிருந்தோமா. ஆக இவைகளெல்லாம் தேர்தல் அறிக்கையிலே சொல்லாமலேயே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணகிரியில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்தோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.